my party, we're just getting. தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஒரு 4 மாதங்களாகவே யூஜிடிஆர்பிக்கு நம்ம வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இப்போ டெட் பேப்பர் 2 ரிசல்ட் வந்திருக்கு. இதற்கு பிறகு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, புதிய அதாவது நியூ பேட்ச் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய, அதாவது பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு, நிறைய பாடங்கள் படிக்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ ஆரம்பிச்சா கூட நம்ம இதை நல்ல முறையில் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 9 மாதங்கள் அந்த மாதிரி ஆயிடுங்க. அதான் உண்மை. அதுவே நமக்கு போதாது. நம்ம ஏற்கனவே நம்ம தொடங்கி 4 மாதங்கள் ஆகுது யூஜிடிஆர்பி சிலபஸ். நம்மளுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீம்ஸ் ஆப் மூலமாக தான் நம்ம நடத்துகிறோம். லைவாக தான் இந்த கிளாஸ் நடக்குதுங்க. வாரத்தில் 4 நாட்கள் நடக்குது. ஒரு நாள் அந்த நடந்த வகுப்பினுடைய தேர்வு ஒரு நாள் நம்ம வைக்கிறோங்க. இந்த 4 நாட்கள் வகுப்பு டீம்ஸ் ஆப்பில் மாலை நேரம் 7 மணிக்கு தொடங்குது. சரி, நம்ம ஒரு நாள் இந்த வகுப்பை பார்க்காம விட்டுட்டோம், ஏதோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இந்த வகுப்பை நம்ம மீண்டும் எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த டீம்ஸ் ஆப்பில் வகுப்பு லைவாக நடக்க அந்த கிளாஸஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவோம். பதிவு செய்யப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக அது பதிவாயிரும். பதிவு செய்யப்பட்டு அன்று இரவே நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் அந்த வகுப்பை நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் மறுபடியும் அந்த வகுப்பை எத்தனை முறை வேணால் பார்த்துக்கலாம், எக்ஸாம் வரைக்குமே பார்த்துக்கலாம். இப்போ புதிதாக இணையக்கூடிய நண்பர்கள் ஏற்கனவே நடந்த வகுப்பை நம்ம என்ன செய்துக்கலாம் அப்படின்னா, இந்த மொபைல் ஆப் மூலமாக நம்ம பார்த்துக்கலாங்க. ஏன்னா மீண்டும் அது தொடங்கி நடத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாட்கள் அதுக்குள்ளே நமக்கு தேர்வே வந்துடும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது நடந்த வரைக்கும் இருக்க மீதி வகுப்பை நம்ம நடத்திக்கிட்டே இருக்கோம். அப்படி நடத்திக்கிட்டே இருந்து நேரம் இருந்தால் நம்ம நடத்தப்பட்ட வகுப்புகளை மீண்டும் நடத்துவோங்க. அது ஒன்று. இன்னொன்று, யூஜிடிஆர்பி வகுப்பில் இணையறவங்களுக்கு நம்ம பிஜிடிஆர்பி கிளாஸஸும் சேர்ந்து தான் நம்ம கொடுக்குறோம். இதுக்கு தனி அதுக்கு தனி இல்லை. நீங்கள் இதில் ஒரு வகுப்பில் இணைந்து கொண்டால் இன்னொரு வகுப்புக்கான அதுக்கான பாடத்திட்டமும் உங்களுக்கு நம்ம நடத்தி கொடுக்குறோங்க. இதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம 34 மூல நூல்கள் தரோம். அவங்க கட்டக்கூடிய கட்டண தொகையில் 34 மூல நூல்கள் கொடுக்குறோம். நம்ம வகுப்பை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாலே மூல நூல்கள் மட்டும்தாங்க. மற்றபடி இந்த ஒன்வர் டைப்போ இல்லை ஜெராக்ஸ் மெட்டீரியல் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம புதிய தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு சிற்பி பாலசுப்ரமணியம் நீல பத்மநாபன் அவர்களுடைய பதிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய 3 பகுதி 3 வால்யூம் புக் அதுதான் நம்ம கொடுக்குறோம். யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அது கொடுக்குறோம். அது யூஜிக்குன்னு மட்டும் இல்லைங்க, பிஜி படிக்கக்கூடியவங்களும் அந்த இலக்கிய வரலாறு படிக்கலாம். ஏன்னா அதுல அவ்வளவு செய்திகள் இருக்கு, நிறைய செய்திகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் நமக்கு அப்டேட் பண்ணி நிறைய கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த புத்தகம் தமிழ் சார்ந்து தேர்வு எழுதக்கூடிய எந்த தேர்வு நீங்க எழுதினாலும் சரி, தமிழ் சார்ந்து தேர்வு எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே அந்த இலக்கிய வரலாறு மிகுந்த பயனுள்ள ஒரு இலக்கிய வரலாறாக இருக்குங்க. அடுத்து கல்லூரி டிஆர்பி எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் நம்ம வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். கல்லூரி டிஆர்பி எழுதக்கூடிய நண்பர்கள் மெட்டீரியல்னு சொன்னால் மூல நூல்கள் தாங்க. ஏன்னா யூஜி பிஜியை காட்டிலும் இவங்களுக்கு இன்னும் ஆழ்ந்து நம்ம படிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கட்டுரை வடிவில் வினாக்கள் கேட்குறாங்க கல்லூரி டிஆர்பிக்கு. அப்படிங்கும் பொழுது நம்ம சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், இலக்கண பாடங்கள், மொழி வரலாறு, மொழி சார்ந்த பாடங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மூல நூல்களில் நம்ம ஆழ்ந்து படித்தால் மட்டுமே நம்ம இந்த கட்டுரை வடிவிலான வினாக்களுக்கு நம்மளால் விடையளிக்க முடியும். நம்ம வெறுமனே ஒன்வேர்ட் டைப்பில் படிச்சுட்டு போகிறது அப்ஜெக்டிவ் டைப்க்கு வேணால் நம்ம விடையளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கட்டுரை வடிவில் விடையளிக்கணும் அப்படின்னா அது நமக்கு போதாதுங்க. ஸோ அவங்களுக்கு மூல நூல்கள் தான் நமக்கு மெட்டீரியல்னா மூல நூல்கள் தாங்க. ஓகேங்க. இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஆசிரியப்பாவின் வகைகள் குறித்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஒரு 2-3 நிமிடங்களில் நம்ம ஆசிரியப்பாவினுடைய வகைகளை காரிகையோட நம்மளால் படிக்க முடியும். மிக எளிமையான முறையில் படிக்க முடியுங்க. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அகவலோசை பெற்று வரும், ஏகாரத்தில் முடிவது சிறப்பு, நேரொன்று ஆசிரியத்தலை, நிறையொன்று ஆசிரியத்தலை போன்ற தலைகள் இடம்பெறும், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்பாங்க. சரி, ஆசிரியப்பாவினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது 4 வகைகள் இருக்கு. ஆசிரியப்பா எத்தனை வகைப்படம் அப்படின்னு ஒரு வினா கேட்டாங்கன்னா 4 வகைகள் இருக்கு. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. ஆசிரியப்பா 4 வகைப்படம் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த 4 என்னென்ன அப்படிங்கும் பொழுது முதல்ல நேரிசை ஆசிரியப்பா. கடை அயர் பாதம் முச்சீர் வரி நேரிசை, இது காரிகைங்க. நீங்க காரிகை படித்து கொண்டால்
நம்மால 100% எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல் மிகச்சரியாக விடையளிக்க முடியும் தேர்வுக்கு. கடை அயர் பாதம் முச்சீர்வரி நேரிசை, இதுதான் நேரிசை ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பான்னா என்ன? 4 அடிகள் இருக்கு, சரிங்க. 4 அடிகள் கொண்ட அந்த பாவுல ஈற்றடிக்கு முதலடி, இதுதான் கடை அயர். கடைனா கடைசி, கடைசி அடிக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அடி. கடை அயர் பாதம் முச்சீர்வரி நேரிசை. அதாவது இறுதி அடிக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த அடியில 3 சீர்கள் பயின்று வந்தால், ஏனைய அடிகள் எல்லாமே 4 சீர்கள் பெற்றும், முதலடி, 2ஆம் அடி, 4ஆம் அடி, இதெல்லாம் 4 சீர்கள் பெற்று 3ஆம் அடியில் மட்டும் 3 சீர் பெற்று வருவது. இதுதான் கடையையர் பாதம் முச்சீர்வரி நேரிசை. இது நேரிசை ஆசிரியப்பா. அடுத்தது இணைக்குரல் ஆசிரியப்பா. இணைக்குரல் ஆசிரியப்பா பாத்தீங்கன்னா, காமருசீர் இடைப்பல குன்றின் இணைக்குரல். காமருசீர் இடைப்பல குன்றின் இணைக்குரல் ஆசிரியப்பா. இப்ப நீங்க நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம், சிறிய கட்பெரினே எமக்கையும் மண்ணே, இந்த பாட்டு பாத்தீங்கன்னா இது இணைக்குரல் ஆசிரியப்பால பயின்ற வந்திருக்க பாட்டு. அதாவது காமருசீர் இடைப்பல குன்றின் இணைக்குரல். முதலடியும் இறுதியடியும் 4 சீர்கள் பெற்றவர். இடையில வரக்கூடிய அடிகள் சிந்தடியாகவோ அல்லது குரலடியாகவோ, அதாவது 3 சீர்களை பெற்றோ அல்லது 2 சீர்களை பெற்றோ வரும். இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிலை மண்டில ஆசிரியப்பா. நிலை மண்டில ஆசிரியப்பா அப்படின்னா எல்லா அடியும் ஒத்து வரும், ஒரே போல இருக்கும். மேல எப்படி இருக்கும் 4 சீர், அதே மாதிரி எல்லாமே இருக்கும். இது நிலை மண்டிலம். கடையயர் பாதம் முச்சீர்வரின் நேரிசை, காமருசீர் இடைப்பல குன்றின் இணைக்குரல், எல்லா அடியும் ஒத்து நடைபெறுமாயின் நிலை மண்டிலம். எல்லா அடியும் ஒத்து நடைபெறுமாயின் அது நிலை மண்டிலம். அடுத்தது பாத்தீங்கன்னா அடிமறி மண்டிலம். அடிமறி மண்டிலம்னா நடு ஆதி அந்தத்து அடைதருபாத தகவல் அடிமறி மண்டிலமே. இது காரிகை. அதாவது ஒரு பாட்டுல முதலடி நடுவுல இருக்கிறது, கடைசியில இருக்கிறது. இதுல இந்த அடிமறி மண்டிலம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப கடைசியில இருக்கிற அடியை தூக்கி முதலாவதா போட்டு, இல்ல முதல்ல இருக்கிறது கடைசியாவோ, இடையில இருக்கிறது இறுதியாவோ முதலாகவோ, இப்படி அடிகளை முன்னுக்கு பின் நீங்க எப்படி மாற்றி மாற்றி போட்டாலும் அதனுடைய அந்த பாடலினுடைய ஓசையும் பொருளும் மாறாமல் இருக்கும். இதுதான் அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்ப ஆசிரியப்பா 4 வகைப்படும். நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பா என்றால் 4 அடிகள் இடம்பெறக்கூடியதுல 4 கடைசி அடிக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அடியில 3 சீர்கள் இடம்பெற்றால் அது நேரிசை ஆசிரியப்பா. இணைக்குரல் ஆசிரியப்பா என்றால் முதலடியும் இறுதியடியும் 4 சீர்களை பெற்றும், இடையில வரக்கூடிய அடிகள் 3 சீர்களை பெற்ற சிந்தடியாகவோ அல்லது 2 சீர்களை பெற்ற குரலடியாகவோ வந்தால் அது இணைக்குரல் ஆசிரியப்பா. நிலைமண்டில ஆசிரியப்பா என்றால் எல்லா அடிகளும் தம்முள் அளவுத்து வருவதுதான் நிலைமண்டில ஆசிரியப்பா. அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்றால் முன்னாடி இருக்கிற அடிய, கடைசி இருக்கிற அடி, எந்த அடியை எப்படி நீங்க மாற்றி மாற்றி போட்டாலும் ஓசையும் பொருளும் மாறாமல் இருப்பதுதான் அடிமறி மண்டில ஆசிரியப்பா. கடை அயர் பாதம் முச்சீர்வரின் நேரிசை, காமருசீர் இடைப்பல குன்றின் இணைக்குரல், எல்லா அடியும் ஒத்து நடைபெறுமாயின் நிலைமண்டிலம், நடு ஆதி அந்தத்து அடைதரு பாத தகவல் அடிமறி மண்டிலமே. இதுதாங்க ஆசிரியப்பாவினுடைய வகை. இந்த ஒரு காரிகை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேர்வுக்கு எந்த ஆசிரியப்பா எப்படி என்ன கேட்டாலும் நம்ம எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் மிக தெளிவா மிக சரியான விடை நம்மால அளிக்க முடியும். நீங்க இலக்கணம் படிக்கக்கூடிய நண்பர்கள் யாப்பா இருந்தா காரிகை, புறப்பொருளாக இருந்தால் அதனுடைய கொழு எடுத்துக்காட்டு வெண்பா படிக்கணும், நன்னூலாக இருந்தால் அதனுடைய நூற்பா படிக்கிறது, இந்த மாதிரி படித்து கொண்டால் நம்மளால இந்த இலக்கணம் சார்ந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு மிக சரியான விடையளிக்க முடியும். படிக்கிறத நம்ம கடினமா நினைக்காம ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை படிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு ஆர்வத்துல படிச்சோம் அப்படின்னா நிச்சயம் எந்த பகுதியுமே நமக்கு கடினமா இருக்காது. நம்ம இது எப்படிடா படிக்கிறது, இந்த பாடல்களை எல்லாமே செய்யுளாவே இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுருச்சு நம்ம மனதுல அப்படின்னா நிச்சயம் நம்மளால எளிமையான ஒரு பாடலை கூட படிக்க முடியாம போயிடும். அதனால அதை எளிமையாக்குறதும் கடினமாக்குறதும் நம் மனசுல இருக்கக்கூடிய ஆர்வத்தை பொறுத்து தான் அது. ஒரு பாடல் எளிமையா இருக்குதா, ஒரு பாடம் எளிமையா இருக்குதா, கடினமா இருக்குதாங்கிறது நம்மளுடைய ஆர்வம், நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய முயற்சி, இதை பொறுத்து தான் அது அமையும். நம்ம தமிழ்ச்சோலையை தொடர்ந்து பாருங்க. தமிழ்ச்சோலையில மீண்டும் சொல்றோம், யுஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய தமிழ் நண்பர்களுக்கு நம்ம இணைய வழி பயிற்சி வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம்.
இந்த வகுப்பானது உங்களுக்கு மிக பயனுள்ளது ஒரு வகுப்பா இருக்குங்க. ஏனென்றால் இந்த வகுப்புல நம்ம எல்லாமே முக்கியமா இலக்கண பாடங்கள் எல்லாமே ஒன்று விடாம ஒரு காரிகை அப்படின்னா காரிகையாகட்டும், நூற்பாகட்டும், குழு எடுத்துக்காட்டு பாடலாகட்டும், எல்லாமே மிக ஆழமா நம்ம ஒன்று விடாம நம்ம அதை நடத்துறோம், தெளிவா நடத்துறோம். அதற்குரிய தேர்வு நம்ம வைக்கிறோம். இதே போலதான் இலக்கண பாடம் மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா பாடங்களும் எல்லா பாடங்களுக்கும் இதே போல முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம நடத்துறோம். நிச்சயம் இந்த வகுப்பானது உங்களுக்கு தமிழ் சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு தேர்வு நோக்கத்துல இது மிகுந்த பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நீங்க நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.